வணக்கம் வியூவர்ஸ். நாம் இப்போது கர்நாடக மாநிலத்தில் கோலார் மாவட்டத்தில் கொட்டஹள்ளி என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற பங்காரு திருப்பதியை பார்க்கலாம் வாங்க. சென்னை சென்ட்ரலில் காலையில் 7:25க்கு ட்ரெயின் ஏறினீங்கன்னா 11:30க்குள்ளே நம்ம பங்காருப்பேட்டை வந்து சேர்ந்துடலாம். அங்கேருந்து வெளியே வந்தோம்னா நமக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். கொட்டஹள்ளி இல்லை பங்காரு திருப்பதி போகிற பஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கொட்டஹள்ளி வந்து இறங்கிடலாம். இறங்கின உடனே நமக்கு ஆலயம் எதிரிலேயே இருக்கும். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா பிருகு மகாரிஷி காவியத்தை தழுவியதாக இருக்கும். இயற்கையை விரும்புகிறவங்களுக்கு இது சிறந்த விருந்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இது அந்த ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சவொன்னே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அமைதி. அதிர்ஷ்டமாக நான் மட்டும்தான் இருந்தேன் அந்த கோவிலில், வேறு யாருமே இல்லை. ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. என்னுடைய இருந்தவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் துள்ளி ஓடுற குரங்குகள் தான். அந்த குளத்துல அதுங்க போட்ட ஆட்டத்தை அரை மணி நேரமாக நின்று பார்த்துட்டு இருந்தேன். என்னம்மா விளையாடுது, பசங்க தான் விளையாடுவானுங்க பார்த்தா குரங்குங்களும் நல்லா அதே மாதிரியே விளையாடுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு. கல்யாணி குளத்தின் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கை கால்களை சுத்தம் செஞ்சுட்டு கோவிலுக்கு உள்ளே போகணுன்றதுக்காக தான். அந்த கடமையெல்லாம் முடிச்சுட்டு குரங்குகள் விளையாட்டை என்னால் பார்க்க தவிர்க்க முடியாமல் அங்கேயே நின்று பார்த்துட்டு இறைவனுடைய விமானத்திற்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு குரங்குகளின் மகிழ்ச்சியான ஆட்டத்தை பார்த்துட்டே இருந்தேன். நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். அடுத்த கோபுர வாசலுக்குள்ளே நுழைஞ்சு உள்ளே போனோம்னா ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த பழைய கால கருங்கற்களில் அழகாக பண்ணியிருப்பாங்க. மண்டபம் ஒரு சின்ன மண்டபம் இருந்துச்சு சைடில். விநாயகருக்கு ஒரு சின்ன ஆலயம், நவகிரக கோவில் இருந்துச்சு. அதையும் தாண்டி உள்ளே போகும்போது பார்த்திங்கனாக்கா அழகாக பந்தல் அமைச்சிருந்தாங்க. அந்த கருங்கற்கள் படிக்கட்டு, அந்த மேலே படர்ற செடிகள், ரொம்ப இயற்கை சூழல் அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழையிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. அதை கடந்து உள்ளே போய் ஸ்டெப்ஸ் ஏறிட்டே இருக்கும்போது மேலே பார்த்தாக்கா அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு பெரிய கருடன். அது பாம்பு வர தாங்கியிருக்கு. பெருமாள் முன்னாடி கருடாழ்வார் இருப்பார், இங்கே கருடனே இருக்கார், கருட பறவையாகவே இருக்கார். அந்த இயற்கைக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு அது. அதை கடந்து அப்படியே உள்ளே போனோம்னாக்கா ஆஞ்சநேய சாமி இருந்தாருச்சு. ஒரு குகை மாதிரி வச்சு ஆஞ்சநேயருக்கு தனியாக எல்லாமே இயற்கை படைப்பாகவே இருந்துச்சு. அந்த கோயிலில் எல்லாமே ஆஞ்சநேயருக்கு சின்ன குகை இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே ஆஞ்சநேயர் சின்னதாக ஒரு ஆலயம் எழுப்பியிருந்தாங்க. அதில் அழகாக ஒரு ஓவியம் போட்டிருந்தாங்க, பஞ்சமுக ஆஞ்சநேயர். நல்லா இருந்துச்சு பார்க்க. ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் வணங்கிட்டு அப்படியே வெளியே வந்தாக்கா கால பைரவர் ஆசீர்வாதம் கிடச்சிது. அங்கே ஒரு நாய்க்குட்டி எதிர்க்க வந்தது. அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. அந்த ஸ்டெப்ஸு மெல்லமாக மேலே ஏறி போகும்போது ஒரு கவலையே இருந்துச்சு, யாருனா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா மேலே. ஆனால் இவ்வளோ பெரிய மரம் இருந்துச்சு அந்த மலைக்கு மேலே.
அங்கே நாகராஜர் நாகக்கன்னிகள் இருந்தாங்க. அவங்களெல்லாம் வணங்கிட்டு அப்படியே அந்த இயற்கை அழகு அங்கேருந்து ரசிக்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீண்டும் மேலே ஏறினேன். அப்பயும் டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு, யாருன்னா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. பார்த்தா அங்கே ஒரு ஐயர் இருந்தார். மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி, சாமி எப்படியும் பார்த்துருவோம் அப்படின்ட்டு. உடுப்பி கிருஷ்ணர் கோவிலில் பகவானை நம்ம ஜன்னல் துவாரங்கள் வழியாக தான் சேவிப்போம். அங்கே மட்டும்தான் அந்த கட்டமைப்பு இருக்குதுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் இந்த கோவிலையும் அந்த கட்டமைப்பு இருக்குன்றதை இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த துவாரத்தின் முக்கிய தத்துவத்தை நம்ம ஐயர் பின்னாடி சொல்லுவார். இந்த வீடியோவில் எண்டில் வரும் பாருங்கள். பெருமாள் படம் என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்படி தான் இருப்பார் அந்த பெருமாள் அப்படின்றதுக்காக. ஓம் ஸ்ரீ சாமிநாதா ஸ்ரீஹரே, ஓம் குரு சரணம் ஸ்ரீஹரே, பத்மஜன பிரிய நித்யானோதக சாமிநாதா ஸ்ரீஹரே, ஓம் ஸ்ரீ சாமிநாதா ஸ்ரீஹரே. சாமியை வணங்கிட்டு அப்படியே கீழே ஸ்டெப்ஸ் இறங்குது. அதுவும் ஒரு ட்ரில்லிங்காக தான் இருக்குது. நடுவில் மலைகள் வந்து முட்டுற மாதிரி வருது. ஆனால் வளைந்து நெளிந்து அந்த இயற்கை அழகு சூழ ரொம்ப அருமையாக இருந்துச்சு இடம். அழகிய மலைகள் சூழ்ந்த வனப்பகுதியாக ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. மறுபடியும் ஸ்டெப்ஸு இறங்குச்சு. மெல்லமாக இறங்கி தனிமையில் நடக்கிறதால கொஞ்சம் அச்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அங்கே தான் ஒரு அதிர்ச்சி காத்து இருந்துச்சு எனக்கு. எதிர்க்க யாரோ வராங்கன்னு நினச்சேன். ஒரு பெரிய உருவத்தில் குரங்கு ஒன்று வந்து அமைதியாக உக்காந்துடுச்சு. நான் நவரலாமா வேண்டாமான்னு பார்த்தேன். மெல்லமாக நகர்ந்து போனேன். அது மெல்லமாக மேலே ஏறி போயிடுச்சு. ஒன்றும் பண்ணலை என்ன. சினிமாவில் காட்டுற இந்த மாயாஜால படத்தில் வர ஏரியா மாதிரி இருந்துச்சு. அங்கங்கே வழிகள், அங்கங்கே மலைகள் வந்து முட்டுது. இயற்கை காட்சிகள் சொல்கிறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. முக்கியமாக சின்ன பசங்க வந்தாக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த இடத்துக்கு. வெங்கடேச பெருமாள் தனியாக உல்லாச பெருமாளாக இங்கே இருக்கார். தாயார் பத்மாவதி தாயார் எதிர்க்க இதே மாதிரி ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போய் அங்கே ஒரு ட்ரில்லிங் காற்று இருந்துச்சு. அந்த இடத்துல பத்மாவதி தாயார் சன்னதி இருந்துச்சு. ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு அதுக்கு ஏறுறதுக்கு ஒரு வழி வச்சுருக்காங்க, இறங்குறதுக்கு ஒரு வழி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கோவிலும். இதுக்கு பின்புறத்துக்கு கிராமத்துக்கு போகிற ஃபாரஸ்ட் வழி தனியாக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் நடந்தேன். அச்சத்தில் திரும்பி ஓடி வந்துட்டோம். ஆள் நடமாட்டம் இல்லாமல் இடத்துல பார்க்குறதால ரொம்ப பயமாக இருந்துச்சு. இந்த ஏரியா வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு யானை நிற்கிற மாதிரி இருந்துச்சு. யானையும் அதோடைய யானை குட்டியும். என்னது இது வித்தியாசமான ஓவியமாக இருக்குன்னு பார்த்தாக்கா, ஒரு மலையுடைய ஷேப் பார்த்திங்கன்னா யானை மாதிரி இருக்குது. அதில் அழகாக ஓவியம் தீட்டி அதுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அழகிய பூங்கா, அதில் கண்ணன் காளிங்க நடனம் பார்க்க நல்லா இருந்துச்சு.
இங்கே கோமாதாவுடைய பால் சொரிவது போல் புத்துக்கு அப்படியே நடந்து வெளியே வந்தோம்னா பத்மாவதி தாயார் கோவிலுக்கு போகிற வழி. அலமேலும் மங்கை என்றும் சொல்வார்கள். அலர் என்றால் தாமரை, செந்தாமரை. செந்தாமரை மீது அமர்ந்திருக்கும் மங்கை அலமேலும் மங்கை, அலர்மேல் மங்கை. కలియుగ ప్రారంభంలో వచ్చిండే స్వామి ఇక్కడ భృగు మహర్షికి దర్శనం ఇచ్చింది విశేషం. నేత్ర దర్శనముని అంటే భృగు మహర్షికి కాల్లో ఒక కన్ను ఉంటుంది, యోగ చక్షస్సుని. దాన్ని వైకుంఠంలో మహావిష్ణువు తీసేస్తారు. ఆ కన్ను తీసినప్పుడు ఆ ఋషి తపోశక్తి అంతా పౌరుస్తుంది కంటి ముఖాంతం. మళ్ళీ ఆ తపశక్తి పొందల్లా అనే దగ్గర తపస్సు చేస్తారంట ఆయన తపస్సుకి మెచ్చి దర్శనం ఇచ్చినది విశేషం అక్కడ. అందుకోసమే స్వామి నేత్ర దర్శనము అని వచ్చినది పూర్వకాలం నుంచి. అంటే స్వామిని దర్శనం చేసేటప్పుడు 6 రంధ్రాలుగా ఉంది. అంటే మనుష్యునికి 6 చెడ్డ గుణాలు ఉంటుంది అనేది రషడ్వర్గాలు అంటాం. కామ, క్రోధ, లోభ, మోహ, మద, మత్సరం. అది మనుషుడు పుట్టినప్పుడు వచ్చేస్తే ఈ శరీరానికి సత్యంతరకు పోదది. భగవంతుని చూసి ఒక క్షణం అయిపోయి 6 చెడ్డ గుణాలు వదిలి చూడాలా అని భగవంతుడే చెప్పినారు భగవద్గీత. స్వామి ఇదంతా బంగారు భూమి. ఇది స్వామి స్వయం శక్తితో పుట్టిండే భూమి. పూర్తి బంగారు తీస్తా ఉన్నాడు మొదలు. అందుకోసమే బంగారు గిరివాస అనే పేరు స్వామికి. ఇక్కడ అమ్మవారిని ప్రతిష్టాపన చేసింది, అది విశేషం. நன்றி சாமி. இங்கே இறங்கிறதுக்கு தனி கட்டமைப்பு, ஏறுறதுக்கு தனி கட்டமைப்பு. நல்லா இருந்துச்சு பார்க்க. அப்படியே புஷ்கரணியை நோக்கி நடந்து போனேன். புஷ்கரணி ரொம்ப பெரிய ஏரி அளவுக்கு இருந்துச்சு. இங்கே மக்கள் தேவையற்ற பொருளெல்லாம் இங்கே கொட்டிடுறாங்க, பிளாஸ்டிக் பொருளெல்லாம். நம்மளால் இதை மாதிரி ஒரு அழகான பொருளை உருவாக்க முடியாது. அழகாக இருக்கிறத நம்ம பாதுகாத்துக்கணும். உதவி பண்ணணுன்னாலும் உபத்திரம் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. அதற்கேற்ற போல் இயற்கையை பாதுகாத்துக்கணும். ஆலய தரிசனத்தை முடிச்சிட்டோம். இங்கேருந்து கிளம்பி பேருந்து நிலையத்துக்கு போய் பேருந்து நிலையத்திலிருந்து கோட்டிலிங்கேஸ்வரா அப்படின்ற ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. அங்கே இறங்கிட்டு அந்த சாமியும் தரிசனம் பண்ணலாம். அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். அழகான சன்செட்டோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், சப்போஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ வெரி மச். பாய்.